வணக்கங்க. நான் உங்கள் பொம்மு சுப்பையா. நம்ம நாட்டில் ஒரு அருமையான சட்டம் இருக்குங்க. அதாவது 18 வயது நிரம்ப பெற்ற எந்த ஆணோ பெண்ணோ திருநங்கையோ திருநம்பியோ நம்ம நாட்டில் பிறந்துட்டா ஓட்டு போடலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட வயதை அடைந்து விட்டால் கவுன்சிலர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், பிரதம மந்திரி ஆகலாம், ஜனாதிபதியாக கூட ஆகலாம். இந்த மாதிரி சட்டத்தை ஏன் நம்ம நாட்டில் வச்சுருக்காங்கன்னா, அதாவது நம்ம சட்டத்தின் அடிப்படை சாராம்சம் ஒரு 10 குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன சலுகைகளை வச்சுருக்கதை பயன்படுத்தி இவங்க தப்பிச்சு போகிற மாதிரி, தவறு செய்தவங்க நிறைய பேர் குறிப்பாக அரசியல்வாதிகள் தப்பிச்சு போகிற மாதிரி, மக்களுக்கு தலைவராக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களுக்கு கூட ஒரு 5வது படித்தவனாக இருந்தாலும் படிக்காட்டியும் வந்து ஆர்டர் போடுற இடத்துல ஒரு அரசியல்வாதி மக்கள் தலைவனாக உட்கார்றதுக்கு இந்த சலுகை ஏன் சட்டம் கொடுத்துருக்குன்னா, இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பரம்பரையாக கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் தான் நிறைய அந்த நாட்டை ஆண்டிருந்தாலுமே இந்த சட்டத்தை இன்னும் நம்ம ஏன் ஒரு லைவில் வச்சுருக்கோங்கிற ஒரு காரணம் என்னவென்றால், அந்த யாரோ ஒருத்தர் இந்த மக்கள் தலைவராக காமராஜரோ கக்கனோ நமது வல்லபாய் பட்டேல் போலவோ இல்லை நமது மோடி ஐயா போலவோ வாஜ்பாய் ஐயா போலவோ ஒரு உண்மையான மக்கள் தலைவர் யாரேனும் வந்துவிட மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் தானே அந்த சட்டத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சட்டத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு கவர்ச்சியான திட்டங்களை கொடுத்து பொய்ய பேசி காசை கொடுத்து ஓட்டு வாங்கி உக்காந்துக்கிட்டு சில பேர் அடிக்கிற லூட்டியை பார்க்க நமது ஒரு பிரஜைகள் அத்தனை பேருக்கு ஒரு நெஞ்சு கொதிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இவங்க சமீப காலமாக உருவாக்கிட்டு வர்றாங்க. தேசம் தர்மம் தெய்வம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டோட கோட்பாடு. அதாவது தேசம் முதன்மையானது, அதில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடிய தர்மத்தை காக்க வேண்டியது நமது கடமை. இது இரண்டுமே நாம் தெய்வமாக வழிபட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமது நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி சமீப காலமாக இங்கே அதாவது ஒரு பெரும்பான்மை மக்கள் ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு தர்மத்தை கேவலமாக பேசுறது, நோய் பரப்பக்கூடிய கொசுக்களுக்கு இணையாக வைத்து பேசுவது, அப்புறம் இப்போ சமீப காலமாக பாரத் மாதா கி ஜெய் என்ற வார்த்தையை நீங்கள் கொச்சப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவது என்பது தேச தர்மத்தை பழித்தால் கூட தெய்வம் நின்று கொள்ளும் என்று மக்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் தெய்வமாக இருக்கக்கூடிய தேசத்தை புகழ்றதுனால பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்றதுனால உங்களுக்கு எங்க சார் வலிக்குது? உங்களுக்கு எங்க வலிக்குது? பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்பவன் யாருன்னு தெரியுமா? இந்த நாட்டுக்காக தன் உயிரை விடக்கூடிய ராணுவ வீரன் கடைசியாக சொல்லிவிட்டு தன் உயிரை மாய்க்கும் அந்த சொல்லின் பெயர் தான் சார் பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய் என்ற சொல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் உலகம் முழுவதும் போய் பெருமையாக சொல்லுவான். எந்த நாட்டிலையும் யாரும் இதை போல நீ ஏன் சொன்னேன்னு கேட்க போறதில்லை. ஏன்னா அவன் நாட்டை அவன் பெருமையா பேசுறான்னு அவன் போய்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு சொல்ல என்னுடைய நாட்டுக்குள்ள என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய கோயிலில் நாங்கள் சொன்னால் உங்களுக்கு எங்கே வலிக்குது? அதுக்கு நீங்கள் என்னென்ன பேச்சு பேசுகிறீங்க, எப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க? இதையெல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் பொறுத்து கொண்டு இருப்பார்கள் என்று நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். டெல்லிக்கு இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த தேசத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக நீங்கள் போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகக்கூடிய காலம் விரைவில் வரப்போகிறது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.